சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை. டெல்லியில் அமித்ஷா தலைமையில் உயர்நிலைக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. தமிழக பாஜக தலைவர்களோடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இதில் நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன், எல் முருகன் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதிமுக கூட்டணியுடனான செயல்பாடு, உட்கட்சி பிரச்சினை விவகாரம் தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பங்கேற்கவில்லை. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், தற்போது கூட்டம் தொடங்கிவிட்டதா? என்ன விஷயங்கள் குறித்தெல்லாம் பேசுறாங்க? தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழல்ல தமிழகத்தில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணியை வைத்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் தலைநகர் டெல்லியில் அமித்ஷாவினுடைய இல்லத்தில் இந்த கூட்டமானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், எல் முருகன், ஹெச் ராஜா, அதே போல பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளர்கள் அரவிந்த் மேனன் உள்ளிட்டோர் இந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்தவரை முழுக்க வருகின்ற நாடாளுமன்ற அந்த சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது போன்ற விஷயங்களை குறித்து தான் இந்த தினம் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய இடம் தலைநகர் டெல்லியில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய இல்லத்தில் முன்பு இருக்கிறோம். இங்குதான் அந்த கூட்டமும் தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழகத்தில் தற்போது அதிமுகவுடனான அந்த கூட்டணி எவ்வாறு இருக்கிறது, அதே போல தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், குறிப்பாக அதிமுகவுடன் கூட்டணிக்கு பிறகு அதிமுகவிலும் சரி அதே போல பாஜகவிலும் சரி சில அதிருப்திகள் எழுந்ததாக கூறப்படுகிறது. இந்த அதிருப்திகளை எவ்வாறு மீண்டும் அதை சரி செய்வது, ஒன்றிணைந்து ஒரணியாக திமுகவினுடைய கூட்டணியை வீழ்த்துவது தொடர்பாக தான் இந்த ஒரு ஆலோசனை கூட்டம், ஒரு தேர்தல் வியூகம் கூட்டமாக தான் தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது பார்க்கப்பட்டு வருகிறது. மட்டுமில்லாமல் அண்ணாமலை இதில் கலந்து கொள்ளவில்லை என்ற ஒரு செய்தி நமக்கு கிடைத்திருக்கின்றது. அதற்கான விளக்கத்தையும் சற்று நேரம் முன்பாக நமக்கு அண்ணாமலை அவர்கள் நேரடியாகவே அவர் விளக்கம் ஒன்றை அளித்திருந்தார். அதாவது அவர் தனிப்பட்ட காரணங்களுக்காக ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்பதன் காரணமாக தலைநகர் டெல்லியில் நடைபெறும் இந்த ஒரு மிக முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் அவர் பங்கேற்கவில்லை. இருப்பினும் அவருக்கு அந்த அழைப்பு வந்திருந்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு உட்கட்சி பூசல்கள், அதே போல அதிமுக உடனான அந்த கூட்டணி தொடர்பாக அந்த கூட்டணியை வலுவடை செய்வது போன்ற விஷயங்கள் குறித்து இந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தில் முழுமையாக விரிவாக ஆலோசிக்கப்பட இருக்கின்றது. மட்டுமல்லாமல் வரக்கூடிய அந்த தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் பொறுப்பாளர்களை நியமனம் செய்வது, பாஜகவை பொறுத்தவரை தற்போது தமிழகத்தில் வீடு வீடாக சென்று தங்களுடைய அந்த பிரச்சாரத்தை தொடங்க வேண்டும் என்பதுதான் தற்போது அவர்களுடைய அந்த திட்டமாக இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக கூட்டணி கட்சியான அதிமுக ஏற்கனவே அந்த தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டது. ஆனால் இன்னும் பாஜக தன்னுடைய அந்த தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்காமல் இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக அந்த தேர்தல் பிரச்சாரம் எவ்வாறு செய்யப்பட வேண்டும், அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கக்கூடிய அந்த இது போன்ற அந்த நேரடியாக வீடு வீடாக ஒவ்வொரு வீடாக சென்று மக்களை சந்தித்து அதே போல மத்திய அரசினுடைய அந்த திட்டங்களை மக்களிடத்தில் எடுத்துரைக்க வேண்டும் போன்ற விஷயங்கள் குறித்தும் இந்த ஒரு கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கின்றது. மட்டுமல்ல பல்வேறு இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் சூழல் குறித்தும் இன்றைய தினம் அந்த ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக அந்த ஆலோசனையானது தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல தேசிய பாஜகவுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஜே.பி. நட்டா இந்த ஒரு கூட்டத்தில் இருக்கின்றார். இந்த தமிழக தேர்தல் குறித்து தமிழக தலைவர்களுக்கு நட்டா நேரடியாக பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்குவார் என எதிர்பார்க்கலாம். அதே போல அமித்ஷா அவர்களும் தற்போதைய அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் அந்த வெற்றி பெறுவதற்கான அந்த வியூகம் குறித்து பல்வேறு அறிவுறுத்தல்களையும் ஆலோசனைகளையும் தமிழக தலைவர்களுக்கு நேரடியாக வழங்குவார் என எதிர்பார்க்கலாம். அதே போல தமிழகத்தினுடைய தற்போதைய சூழல் என்ன, காரணம் அதிமுகவுடன் தற்போது கூட்டணியில் இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவிலும் பல்வேறு சர்ச்சைகள் இருக்கின்றது. எடப்பாடி பழனிசாமி அணி எனவும், அதே போல பன்னீர்செல்வம் அணி, சசிகலா, டிடிவி தினகரன், அதே போல செங்கோட்டையன் தொடர்பான சில தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலை, இது போன்று பல்வேறு ஒரு சர்ச்சை நிறைந்த ஒரு செய்திகளாக தினந்தோறும் வெளிவந்து இருக்கக்கூடிய
நிலையில் அவர்களை ஒன்றிணைத்து இந்த தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாக இந்த ஒரு கூட்டத்தில் விரிவாக ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காரணம், ஒரு தேசிய கட்சி தற்போது தமிழகத்தில் எவ்வாறு வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெறுவது கட்டாயமாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்த கூட்டணி அதிமுக உடனான இந்த பாஜக கூட்டணி இந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் குறிப்பிடத்தக்க அந்த வாக்குகளை பெறுவதற்கும் அதே போல கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த அதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய அந்த சர்ச்சைகளை தீர்த்து அவர்களை ஒன்றிணைத்து பாஜகவுடன் ஒன்றிணைந்து தேர்தலில் வெற்றி பெற செய்வது, குறிப்பாக ஓரணியில் நின்று திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு தேர்தல் வியூகமாக தான் தற்போது இந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கூட்டத்திற்கு பிறகு தமிழக பாஜக தலைவர்கள் நம்மிடையே விளக்குவார்கள் என எதிர்பார்க்கலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜன். சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை.